பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசம் கர்த்தருக்கென்று நாம் காண்பித்ததான பிரயாசம், கர்த்தருக்கென்று நாம் பட்டதான எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் என்ன? நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று பட்டதான அவருக்கு பயந்து நாம் மற்றவர்களுக்கு செய்ததான எல்லா கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல, அவர் அநியாயக்காரர் அல்ல என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்கள் நம்மிடத்திலிருந்து நற்கிரியைகளை உதவிகளை பெற்றுக்கொண்டவர் சொல்லுவார்கள், இந்த உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளே, ஒரு சில வருஷங்களுக்குள்ளே நாம் செய்த அத்தனை உதவிகளை மறந்து அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நமக்கே விரோதமாய் திரும்புகிறவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, கர்த்தர் அப்படி அல்ல. அவர் உங்களுடைய எல்லா பிரயாசங்கள், கர்த்தருக்கென்று நீங்கள் காண்பித்த எந்த பிரயாசத்தையும் ஆண்டவர் ஒருபோதும் அவர் மறக்கிறவர் அல்ல, அவர் அநியாயக்காரர் அல்ல என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு தீங்கு அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது மோசே கர்த்தருக்கென்று பட்டதான பிரயாசம். அவருடைய பேர் என்ன? மோசே. மோசே என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். மோசேன்னு சொன்னால் அவனை தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். அன்பார்ந்த பிள்ளைகளே, உண்மையான அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் சொன்னால் என்ன அர்த்தம்? தண்ணீராலே, தண்ணீரின் தேவதையினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். அவன் எபிரேயன் தான். பார்வோன் குமாரத்திற்கு தெரியும் இவன் எபிரேய பிள்ளை என்று சொல்லி. ஆனாலும் அவனுக்கு அந்த எபிரேயன் என்ற அடையாளத்தை, கர்த்தருடைய பிள்ளை என்ற அடையாளத்தை மறைத்து அவள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாள். இவன் எகிப்தினுடைய தண்ணீரின் தேவதையினாலே கொடுக்கப்பட்டதான ஒரு பிள்ளை. தண்ணீர்களுக்கு அவர்கள் ஒரு தேவதை வைத்திருந்தார்கள். அந்த தேவதை ஹபி என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவதை. அது முதலை வடிவத்தில் இருக்கும். அப்போ அந்த முதலையைத்தான் இவர்கள் தண்ணீர்களின் ராஜா, ஹபி, தகப்பன் என்று சொல்லி இவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த, எனவே தண்ணீரின் தேவதையாகிய ஹபி தேவதையினாலே கொடுக்கப்பட்டவன் தான் இந்த மோசே என்று சொல்லி ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. ஆனால் அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் தண்ணீரின் தேவதையின கொடுக்கப்பட்டதான ஒரு போலி பிம்பம் அவன் மேலே ஏற்படுத்தப்பட்டாலும், ஆனால் அவருடைய சுபாவத்தை பாருங்க. அவர் இளவரசனாக இருக்கிறார், பார்வோன் ராஜாவுடைய பேரனாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எகிப்திலே காணப்படுகிற அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அவர் வெறுத்தாராம். கர்த்தருடைய ஜனங்களோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தீங்கு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அவர் எகிப்தின் அரண்மனையில் இருந்தாலும், எகிப்தியன் என்கிறதான ஒரு போலி பிம்பம் அவருக்கு இருந்தாலும், அவருடைய இருதயம் சொல்லிச்சு, நீ எகிப்தியன் கிடையாது, நீ எபிரேயன், நீ இஸ்ரவேலன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த அரண்மனையில் இருந்தாலும் அரண்மனை வாழ்க்கையை, சுகபோகங்களை கர்த்தருக்கென்று வெறுத்தார். கர்த்தருக்கென்று காண்பித்த பிரயாசம், மோசேயுடைய பிரயாசம் அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு கொலை செய்து விடுகிறார். அன்பான, அது நிமித்தமாக அந்த அரண்மனை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய எந்த ஒரு சொத்துக்களையோ அவருடைய தங்கத்தையோ ஒன்றுமே அவர் எடுக்கலை, அப்படியே வந்துட்டார். 40 வருஷம், முதல் 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் மோசேனுடைய பிரயாசத்தை மறந்து போனார்கள். ஐயோ, கர்த்தருடைய ஜனங்களுக்காகத்தானே, கர்த்தருக்காகத்தானே நான் இவ்வளோ பிரயாசத்தை நான் பட்டேன் என்று சொல்லி மோசே நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மோசேனுடைய பிரயாசத்தை மறக்கலை. 80 வயதில் மோசேயை ஆண்டவர் தரிசித்தார். அன்பான தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்த 40 வருஷம் அன்பான பிள்ளைகளே, ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக,
கர்த்தர் மோசேயை உயர்த்தினார். மோசே மரித்து இன்றோடு கூட 3500 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனாலும் இன்றைக்கும் மோசே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். காரணம், மோசே கர்த்தருக்காகப்பட்ட எந்த ஒரு பிரயாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் மறக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எல்லாரும் உங்களை மறந்து போகலாம், ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல, அவர் மறக்கவும் மாட்டார். அவருக்காக நீங்கள் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவர் நாங்கள் பட்ட அன்பின் பிரயாசத்தை நீர் மறக்கிற தேவன் அல்ல, மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறோம். உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். உடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உமக்கென்று ஆண்டவரை பட்ட எந்த ஒரு பிரயாசத்தையும் ஆண்டவரே நீர் மறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறோம். உடைய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று எதையெல்லாம் இழந்து போனார்களோ தகப்பனே, அதையெல்லாம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நூறத்தனையாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மோசேயை மறக்காத தேவன் ஆண்டவரே, அப்பா தகுந்த காலத்திலே மோசேக்கு ஆண்டவரை உதவி செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.